ஆன்லைன் மூலமாக நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த ஆராதனை எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஹல்லேலூயா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையில கர்த்தரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. ஒரு குறைவின்றி தேவன் நம்மை நடத்தினார். அதை உணர்ந்து நாம் பாடுவோம். எல்லா கரகத்தை இணைந்து பாடுவோம். ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் கும்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் கும்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன்.
கடந்து ஆமென் தண்ணீரை கடந்து சோதனைகள் எல்லாம் ஜெயித்து கடந்து வர தேவன் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஹல்லேலூயா. ஆமென். சுந்தர் தேவனுடைய பிள்ளைகள் நாம் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசம் அடைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஆமென் சுந்தரம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் ஆண்டவர் வெட்கமடைய செய்வதில்லை, பிரகாசமடைய செய்தார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற எல்லாருடைய முகங்களையும் கர்த்தர் பிரகாசிக்கப்படுவாராக. இந்த மாதத்திலே நாம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய வெட்கங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி ஹல்லேலூயா நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து இணைந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. நடக்க
காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த கிருபாசன பெட்டியின் 2 விளிம்புகளிலும் 2 கேருபீன்கள் இருக்கும். அந்த 2 கேருபீன்கள் ஒன்றை ஒன்று எதிர்ப்புறமாக அந்த கேருபீன்கள் தங்களுடைய செட்டைகளை விரித்து ஆமென் சுதம் அந்த கேருபீன்கள் எதிர்முகமாக இருந்தாலும் அதை பார்க்கும் பொழுது எதிர்ப்புறமாக 2 கேருபீன்கள் இருந்தாலும் அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தை நோக்கியே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அதை எழுதியிருந்தார். ஹல்லேலூயா. அதை வாசித்த பொழுது ஆமென் சுதம் நான் உள்ளத்தில் உணர்த்தப்பட்டேன். எதிரெதிராக பார்க்கக்கூடிய இடத்துல அந்த 2 கேருபீன்கள் இருந்தாலும் அந்த கேருபீன்கள் ஆமென் சுதம் தனக்கு எதிராக இருக்கிற அந்த கேருபீனை பார்க்காமல் கிருபாசனத்தையே அது பார்த்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்மளும் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க முகங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக, மேன்மைப்படுத்துவாராக. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ உங்க முகங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஓ உங்க முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. விசுவாசத்தோடு சொல்லுவோம் ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. 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 வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு ஹல்லேலூயா கூனி குறுகி நொந்து நீங்கள் காணப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் தலையை உயர்த்துவதை சுற்றி இருக்கிற கண்கள் எல்லாம் அதை காணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ சோதரம் சோதரம். ஆமென். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவாராக. ஓ சோதரம் நீங்கள் மதுரை தாண்டும்படியாக தேவன் உதவி செய்வாராக. ஓ ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வருவதாக, முன்னேற்றம் வருவதாக, எல்லா தடைகள் எல்லாம் நீங்கி போவதாக. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு பாலஸ்வந்தரா. ஓ ஹல்லேலூயா. 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 உம்மை நாங்கள்
செலுத்துவோம். தேவனுடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தது போல தேவன் நம்மை வைத்த கிருபை பெரியது. தேவன் நம்மை வைத்திருக்கிற இரக்கங்கள் மகா பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அனுபவம், ஆண்டவரே எங்களுடைய நீதி நான் அல்ல ஆண்டவரே. ஓ சொல்றேன், எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபையினாலே தேவன் நமக்கு ஆமென் சொல்றான், நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நம்மை மேன்மைப்படுத்தினார், நம்மை உயர்த்தினார். அவருடைய இரக்கத்தின்படியே தேவன் நமக்கு இரக்கம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று வசனம் சொல்கிறது. தேவன் கடந்த நாட்களில் நமக்கு இரக்கம் செய்தபடினால் ஆண்டவர் சோதரம் அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்கு அளவே இல்லப்பா. ஓ தகுதி இல்லாத எங்கள் மேல வைத்து உம்முடைய அன்புக்காக, இரக்கத்துக்காக, உம்முடைய காரணத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபை இந்த மாதத்திலும் ஒவ்வொருவரையும் தொடர்வதாக, அந்த கிருபைகள் உங்களை தொடர்வதாக. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொன்னாரே, அந்த கிருபைகள் உங்களை தொடர்வதாக. ஓ சுந்தரம், கடந்த மாதத்திலே, கடந்த நாட்டிலே உங்களை தாங்கின கிருபைகள் இந்த மாதத்திலும் உங்களை தொடர்ந்து தாங்குவதாக. அந்த கிருபை உங்களை நிரப்புவதாக. ஓ மரியாதை போல ஓ கர்த்தர் உங்களுக்கு புதிய கிருபைகளை தருவாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது கிருபைகளால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். கடந்த மாதத்திலே ஓ சுந்தரம் நாம் ஜெபித்த எத்தனையோ ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆண்டவர் சோதரம் அனுபவம், சோதரம் அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். நம்முடைய குடும்பத்தின் தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்தார். ஓ தீயும் தண்ணீரையும் கடந்து வர தேவன் நமக்கு பலன் செய்தாரே. இந்த மாதம் ஒரு செழிப்பான மாதமாக, செழிப்பான மேட்டிலே கொண்டு வந்து தேவன் விடுகிற ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் காணப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஓ ரகபால ஷக்கரகல துரகடலபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சபைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபையில கர்த்தர் அநேக ஆத்துமாக்கள் தேவன் தர வேண்டும். திரள் கூட்ட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய சபைக்கு நேராக வர வேண்டும். ஆமென். ஹல் உதிக்க ஒரு வெளிச்சத்துக்கு சாதிகளும், ஆமென், ஒரு வெளிச்சத்திற்கு ஆமென் ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் ஓ ஜாதி ஜனங்களை தேவன் தர வேண்டும். நம்முடைய சபையை சுற்றி இருக்கிற பகுதிகள், ஓ இந்த பகுதியில் இருக்கிற எல்லா தெருக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஆமென். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சுந்தரம் கர்த்தர் இரக்கம் செய்வாராக. சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வார்களாக. அபிஷேகத்தை பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சபையிலும் ஆமென் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே, எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக்கி தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையில கர்த்தரை எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் நம்முடைய சபையிலே ஒரு ஜெப மாதமாக தேவன் நமக்கு கொடுத்து நம்முடைய விசுவாசிக்கு யாரும் நீதி ஜெபிக்கும்படியாக தேவன் உதவி செய்தார். பல ஜெபங்கள் நம்முடைய சபையில் நடைபெற்றது. ஃபோன் கால் மூலமாகவும் ஆமென் சுந்தரம் நாம் ஜெபிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த மாதம் தேவன் நம்முடைய சபையிலே எல்லா விசுவாசிகளும் துதிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சபை விசுவாசிகள் துதிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆமென் சுந்தரம். இன்றைக்கு கர்த்தர் அந்த துதிக்கிற சபையாக நம்முடைய சபையை கர்த்தர் மாற்றுவாராக. நம்முடைய விசுவாசிகளை துதிக்கிற விசுவாசிகளாக தேவன் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. துதியின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களை தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆமென். மற்ற வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை அந்த வாக்குத்தத்த வசனத்திலே காணப்படும். ஆனால் நாம் துதிக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவன் கொடுப்பார். எனவே தேவன் நம்முடைய சபையை ஒரு துதிக்கிற சபையாக, நம்முடைய சபை விசுவாசிகளை ஒரு துதிக்கிற விசுவாசிகளாக
தேவன் மாற்றுவாராக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆமென் ஸ்தோத்திரம். தேவனை அதிகமாக இந்த மாதத்தில் துதிக்க ஆரம்பியுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இந்த ஜனம் என்று சொல்லப்படும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள், நாம் எல்லாரும் அவருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கவனிங்க, நாம் யாரோ நம்முடைய குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. ஓ சுத்ரம், நாம் தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். அநேகர் சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைகளுக்காகத்தான் உயிர் வாழுகிறேன், ஓ சுத்ரம், என்னுடைய கணவனுக்காகத்தான் உயிர் வாழுகிறேன் என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. நாம் யாருக்காக உயிர் வாழுகிறோம்? நம்முடைய தேவனுக்காக உயிர் வாழுகிறோம். தேவனுக்காக இன்று நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நாம். ஹல்லேலூயா. எனவே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அந்த பர்பஸ், அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்களா? கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? ஓ சுத்ரம், ஏதோ ஆலயத்தில் மாத்திரம் கர்த்தரை ஆராதிப்பது மாத்திரமல்ல, உங்க வீடுகளில் கர்த்தரை நீங்க துதிக்க வேண்டும். ஓ சுத்ரம், ஹல்லேலூயா. உங்க வீட்டில் கர்த்தரை துதிக்கிற துதி சத்தம் கேட்க வேண்டும். உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் எல்லாருமே, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், ஆண்கள், பெண்கள், யாவரும் கர்த்தரை துதிப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டவர்கள். எனவே கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். காரணம், நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அந்த சராசரத்தை எல்லாவற்றையும் படைத்த ஒரு மெய் தேவனை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை நாம் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே பார்க்கும் பொழுது ஓ சுத்ரம், கர்த்தரை ஆமென் சுத்ரம் துதிப்பதிலே நல்ல ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு யார் என்றால் தாவீது ராஜா. ஸ்தோத்திரம். அவர் கர்த்தரை, அவரை துதிக்கிறார். அவர் சங்கீதத்திலே அநேக சங்கீதங்கள் அவர் எழுதியிருக்கிறார். எல்லாம் துதியின் சங்கீதங்கள். எனவே வேதத்தில் அதிகமாக துதித்தது யார் என்று பார்க்கும் பொழுது தாவீதை குறித்து நாம் பார்க்க முடியும். எனவே இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையிலும் தாவீதை குறித்து ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். தாவீது எப்படியெல்லாம் கர்த்தரை துதித்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். அந்த தாவீது கர்த்தரை துதித்தது போல நம்மளும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை வர வேண்டும். தாவீது இப்படிலாம் கர்த்தரை துதித்தாரே, நம்மளை போல ஒரு மனிதன் தானே, இப்படிலாம் கர்த்தரை துதித்தாரே, ஏன் நம்மால் கர்த்தரை துதிக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களையும் துதிக்கிறவர்களாக மாற்றுவார். இந்த தாவீதை போல கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அந்த காரியங்களை நம்ம தியானிப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக ஆமென் சுத்ரம், தாவீது எப்படிலாம் கர்த்தரை துதித்தார் என்று பார்க்கும் பொழுது 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தாவீது எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப தாவீதுடைய அனுபவம் என்ன? எப்போதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார். இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, எந்த நேரமானாலும் சரி, கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார். இந்த அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு வர வேண்டும். ஏதோ சபைக்கு வந்து மாத்திரம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக அல்ல, ஏதோ ஜெப நேரத்தில் மாத்திரம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக அல்ல, நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறார், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நெருக்கமான காலத்திலும், எவ்வளவு இடுக்கமான காலத்திலும், துன்பமான காலத்திலும் தாவீது கர்த்தரை எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகிறார். அநேகருக்கு ஒரு சந்தோஷம் வரும் என்றால் ஸ்தோத்திரம் வரும், நினைச்சது நடந்தது என்றால் ஸ்தோத்திரம் வரும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால் ஸ்தோத்திரம் வரும். ஒண்ணுமே கிடைக்கலனா ஆத்திரம்தான் வரும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க நாம் பழகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு உயர்வு, மேன்மையை ஆண்டவர் நமக்கு தருவார். இங்கே இந்த வசனத்திலே மேல பிராக்கெட்டில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை பாருங்கள். தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அபிமெலேக்கினால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். உங்களை யாராவது துரத்தும் பொழுது நீங்க கர்த்தரை இப்படி ஸ்தோத்திரிக்க முடியுமா? கர்த்தரை துதிக்க முடியுமா? ஹல்லேலூயா. சுத்ரம், உங்களுக்கு கோபம் வரும், உங்களுக்கு ஆத்திரம் வரும். இனி இப்படி பண்ணிட்டாங்களே, ஸ்தோத்திரம் என்ற கோபம், ஆத்திரம் வரும். ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எக்காலத்திலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆமென், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா.
ஆமென் சுத்ரம். ஆமென் ஹalleluya. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு போதகர், அவர் சாது என்று அழைக்கப்படுவார். ஆமென் சுத்ரம். அவருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு முறை காரில் அமர்ந்து அவர் கேரளாவில் ஒரு ஊழியத்திற்கென்று அவர் தன்னுடைய காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கார் ஓட்டுகிற டிரைவர் சொன்னார், ஐயா நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போட வேண்டும், எனவே பெட்ரோல் பக்கம் நிப்பாட்டினேன், பெட்ரோல் போட காசு தாங்க என்று சொன்னார். அவர் சொன்னாரா, ஆமென் சொல்றார், நீ வாட்டுக்கு வண்டியை நேராக ஓட்டு என்று சொன்னாரா. ஹல்லேலூயா. ஓ சொல்றார். அவர் சொன்னார், நம்ம போய் வெளியே இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்து விடுவோம், நீ வாட்டுக்கு வண்டியை ஓட்டு, வண்டி எங்கேயுமே நிற்காது என்று சொன்னாரா. சொல்லிட்டு அந்த சாது ஐயா அவர் ஸ்தோத்ரம் 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 என்று காரில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே வந்தாராம். அவருக்கு நீண்ட தாடி ஒன்று இருக்குமா, அந்த தாடியை தடவிக்கிட்டே ஸ்தோத்ரம் 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தாராம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த டிரைவர் சொன்னார், வண்டி நிற்க போகுது என்று சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கவே இல்லை. சரியாக அவங்க ஊழியத்துக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவங்க போய் சேர்ந்தாங்களாம். டிரைவருக்கு மிக ஆச்சரியம், வண்டியில பெட்ரோல் ரொம்ப குறைவாக இருந்தது, எப்படி நம்ம இவ்வளவு தூரம் வந்து சேர்ந்தோம் என்று சொன்னார்களாம். அவர் சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணார் கிருபைகள் பெருகும் என்று வார்த்தை சொல்லப்படுகிறது. எனவே தேவன் கிருபையை பெருகப்படினார் என்று அந்த ஊழியர் சொன்னார். அதுக்கு டிரைவர் சொன்னாரா, ஸ்தோத்திரம் பண்ணா கிருபை மாத்திரமல்ல பெட்ரோலும் பெருகும் என்று சொன்னாரா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில குறைவுகள் வரும்பொழுது உருவருக்காதீங்க, அதன் மத்தியில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். இந்த மாதம் நாம் கர்த்தரை ஒரு துதிக்கிற ஒரு துதியின் மாதமாக காணப்படுவதாக. ஓ ஸ்தோத்திரம். கர்த்தரை துதித்து பாருங்கள். ஓ ஸ்தோத்திரம். தாவீதை உயர்த்தின ஆண்டவர் உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவாராக. இரண்டாவதாக தாவீது எப்படி கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார். 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீதுடைய அனுபவம் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிக்கிறவராக இருந்தார். நாம் கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும்? முழு இருதயத்தோடு, அரைகுறை இருதயத்தோடு அல்ல. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் வெறும் வாயினால உதட்டினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாங்க, இருதயம் எங்கேயோ காணப்படுகிறது. அப்படி அல்ல. கர்த்தரை துதிக்கிற துதி இருதயத்திலிருந்து வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வாயினால கர்த்தரை புகழ வேண்டும், இருதயமும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கும் பொழுதுதான் அந்த துதி தேவனுக்கு நேராக செல்லும். ஹல்லேலூயா. இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரை துதிக்கிறேன் என்ற பேர்ல ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கிட்டு ஏதோ நினைச்சு கொண்டு இருக்கிறது. அப்படி அல்ல. ஸ்தோத்திரம் உங்கள் நினைவுகளோடு. ஓ ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு மனதோடு. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரத்தில் அன்பு கூற வேண்டும். ஸ்தோத்திரம். அன்பு கூர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு உள்ளத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரங்கள் நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பாருங்க. அந்த நன்மைகள்லாம் நினைத்து பார்த்து நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திரம் உண்மையாகவே உங்க உள்ளத்திலிருந்து வரும். ஆமென். நீங்க வாட்டுக்கு ஸ்தோத்திரம் இப்படி சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்பீங்க, இன்னமெல்லாம் சமையலறைகளாக இருக்கும். ஆமென் சொல்ற வேற எங்கேயாவது துணி கடலை இருக்கும். அப்படி அல்ல. ஆமென். முழு இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் யோசித்து பாருங்க. கொஞ்சம் பின்னாக திரும்பி பாருங்கள், உங்க வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்கள். எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், அதையெல்லாம் நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். அதே போல பிறருடைய வாழ்க்கையில நம்முடைய தேவ ஜனங்கள் எத்தனை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார், அதற்கெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதத்திலே எத்தனையோ தேவ மனிதர்கள் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். ஆமென். அதையெல்லாம் நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். முழு இதயத்தோடு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அரைகுறை மனதோடு அல்ல, இதோ பாதி இதயத்தோடு அல்ல, நினைவெல்லாம் எங்கே வைத்துக் கொண்டு அல்ல, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 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 நாம் கர்த்தரை நாம் துதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக தாவீதுடைய அனுபவம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வாசிப்போம். 108ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 108ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். ஹல்லேலூயா. மூணாவது தாவீதுடைய அனுபவம், கர்த்தரை பாடி துதிக்கிறவராக இருந்தார். கர்த்தரை பாடி துதிக்கிறவராக இருந்தார். எனவேதான் நம்ம பாடல்களை நாம் பாடுகிறோம். ஸ்தோத்திரம். அநேகர் ஆராதனைக்கு பாட்டு பகுதிக்கு வர்றதே கிடையாது. பாட்டெல்லாம் முடிச்ச பிறகுதான் வருது. பாடல் ரொம்ப முக்கியம். எனவே பாடல் பகுதிக்கு முன்னாலே வந்துருங்க, ஆராதனையில ஆரம்பத்திலே வந்துடுங்க. வந்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? நன்றாக பாடி
கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ, தாவீதுடைய அனுபவம், கர்த்தரை என்ன செய்தார்? பாடினார், கர்த்தரை பாடினார். அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு பாடினா ராகமே வராது என்று சொல்வார்கள். ஆண்டவருக்கு ராகம் முக்கியம் அல்ல. ஆமென். அந்த பாடலை நாம் உணர்ந்து கருத்தோடு பாடுகிற அந்த அந்த கருத்து தான் முக்கியம். அந்த உணர்ந்து பாடுவது அதான் முக்கியம். ராகத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். நீங்க மேஜர்ல பாடினாலும் சரி, மைனர் ஸ்கேல்ல பாடினாலும் சரி, அது கர்த்தருக்கு அதை பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை துதிக்கிறவருடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஓ ஸ்தோத்திரம். ஆமென். எனவே உங்களுக்கு தெரிந்த ராகத்துல நீங்க பாடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அதே நேரத்துல ராகம் நீங்க பாடல்களை கேட்டு நல்ல ராகத்தோடு பாட படிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எதுக்கோ செலவு பண்றீங்க, பாடலை வாங்கி நீங்க கேளுங்க. ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடல் கேளுங்க. சுத்தம் அநேக பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த பாடலை கேட்டு கேட்டு நீங்க கர்த்தரை நீங்க என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓ சுத்ரம், இவ்வளவு வசதிகள் இருக்கிறது. சிடி பிளேயர் இருக்கிறது. ஓ சுத்ரம், இந்த செல்போன்லயே ஆமென் பாடல்கள் கேட்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது. அதெல்லாம் போட்டு பாடலை கேட்டுக்கிட்டே நீங்களும் பாடி கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்படி பாடலை கேட்டு கேட்டு நீங்க பாட பாட உங்களுக்கு நல்ல ராகங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எனக்கு ராகமே வரலன்னு சொல்லி பாடாமல் இருக்காதீங்க. கர்த்தர் நல்லா பாடி நீங்க என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் நானும் பாடல் பாடும் பொழுது நீங்க சொல்லுவாங்க, ஓ ஸ்தோத்திரம், நீ பாடினா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர், நான் இந்த பாடலை கேட்டு 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 அந்த பாடலை பாடி 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 இன்றைக்கு ஏதோ ஓரளவுக்கு பாடுவதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடலை பாடி கர்த்தரை துதியுங்கள். உங்க வீட்டுல நல்ல பாட்டு புஸ்தகம் வாங்கி வச்சு நீங்க கர்த்தரை பாடுங்க. ஹல்லேலூயா. நம்ம சபையில ஒரு பாட்டு புஸ்தகம் அடித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் கொடுத்து பாடல் பாட வைக்க போகிறோம். ஸ்தோத்திரம். உங்க வீட்டுல கண்டிப்பா எல்லாரும் பாட வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதிகாலையில எழுதி உங்க வீட்டுல பாட்டு சத்தம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நம்ம ஜெப நேரம், காலையில் நடக்கிற ஜெபத்தை நம்ம 5:30 மணிக்கு வைத்திருக்கிறோம். 5:30 மணிக்கு என்னோடு சேர்ந்து போன் காலில் இருக்கிற எல்லாரும் நீங்க கர்த்தரை பாடுங்க. காலையில உங்க வீட்டுல கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் கேட்க வேண்டும். கர்த்தரை துதிக்கிற பாட்டு சத்தம் கேட்க வேண்டும். அந்த நாள் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமான ஒரு நாளாக காணப்பட வேண்டும். தாவீது கர்த்தரை பாடி துதித்தது போல தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை பாடி கர்த்தரை துதியுங்கள். ஓ, தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை பாட்டினால் துதிப்பேன். எனவே பாடல்களை பாடி, உற்சாகமாக பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்தபடியாக தாவீதுடைய அனுபவம் 57ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. தாவீதுடைய அனுபவத்தை பாருங்க. வீணை, சுரமண்டலம் இதெல்லாம் வைத்துக் கொண்டு கர்த்தரை துதிப்பாராம். எனவே அவர் சொல்லுகிறார், வீணையே எழுந்திருங்கள், சுரமண்டலமே எழுந்திருங்கள், கர்த்தரை துதிப்போம். அப்ப வீணையோடு சுரமண்டலத்தோடு கர்த்தரை துதித்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இசை கருவிகளோடு கர்த்தர், ஆமென் ஸ்தோத்திரம், தாவீது கர்த்தரை துதித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எனவே நம்ம சபையில கீபோர்டு இருக்கு. ஆமென். இசை கருவிகளோடு கர்த்தரை துதிக்கிறோம். இன்னைக்கு அநேக வீட்டுல கீபோர்ட்லாம் இருக்கு. ஆமென், எனக்கு தெரியும். ஆமென். அதை வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா இருக்கிறது அப்படி இல்லை. ஆமென். அதை நீங்க பயன்படுத்துங்க. இசை கருவிகளோடு நாம் கர்த்தரை செய்யப்படும் துதிக்க வேண்டும். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எங்க வீட்டுல இசை கருவிலாம் கிடையாது, அதனால நாங்கெல்லாம் வாசிக்க மாட்டோம் என்று சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். உங்ககிட்ட ஒரு 10 நரம்பு வீணை இருக்கு. என்னது? 10 நரம்பு வீணை. வீணையா? அது எங்க வீட்டுல எங்க இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. அது என்ன 10 நரம்பு வீணை? 10 கை இருக்கு பார்த்தீங்களா? சாரி, 10 விரல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 10 விரல் கொண்ட கை, இது 10 நரம்பு வீணை. இதை நீங்கள் இசைங்களேன். எப்படி இசைக்கணும்? நல்லா கை தட்டணும், நல்லா கை தட்டணும். ஹல்லேலூயா. ஓ சொல்றாம் சொல்றாம். பார்த்தீங்கன்னா பெரிய சபையில ஆரம்ப நாட்கள் ஒருத்தர் இப்படி கை தட்டுவார், இப்படி தட்டுவார். அவர் தட்டுல கையெல்லாம் செவந்து போயிடும். ஹல்லேலூயா. ஓ சொல்றாங்க. 2 பாடல் 3 பாடல் பாடும் பொழுது நல்ல கை தட்டி கர்த்தரை துதிங்க. ஆமென் சொல்றாங்க. வீட்டில் இருக்கும்போது நல்லா கை தட்டி கர்த்தரை பாடுங்க. ஆலயத்தில் வரும்போது நல்ல கையை தட்டி கர்த்தரை பாடுங்க. கர்த்தர் கொடுத்த கையல்லவா, அந்த கை கர்த்தரை துதிக்க வேண்டும் அல்லவா? கர்த்தர் கொடுத்த வாய் அல்லவா, இந்த வாயால் கர்த்தரை துதிக்க வேண்டும் அல்லவா? ஓ ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஆமென் கர்த்தரை துதிங்க. நல்ல கையை தட்டி கர்த்தரை பாடுங்க. ஸ்தோத்திரம். அநேகர் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வந்தால் ஆமென் அவங்க பலன்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. அப்படி மெதுவா பாடுறது, அன்பு கூறுவே இன்னும் அதி கையை தட்டுறது கிடையாது, இப்படியே மெல்ல தட்டுறது அப்படி அல்ல. ஆமென். தொண்டை பற்றி போனாலும்
ஆமென் தொண்டை அது பேச முடியாம போனாலும் அவ்வளவு கத்தி கத்தரை துதிக்க வேண்டும். ஐராக்கியமா கத்தரை துதிங்க. நல்ல கையை தட்டி உற்சாகத்தோடு நல்ல முழுபலத்தோடு கத்தரை துதிங்க. தாவீது முழுபலத்தோடு கத்தரை துதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓ சந்திரன் அப்படி கத்தரை இசைக்கருவிகளோடு கையை தட்டி முழுபலத்தோடு கத்தரை ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒன்றும் அறியாத தேவனற்றவர்களுக்கு ஜனங்கள் எப்படிலாம் ஆராதனை செய்யறாங்க போய் பாருங்க. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அவங்க ஆராதிக்கிற ஆராதனை ஒண்ணுமில்லாதவர்களுக்கு இப்படி ஆராதிக்கிறார்களே. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம முழுபலத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தாவீது இசைக்கருவிகளோடு கர்த்தரை துதிக்கிறவராக அவர் காணப்பட்டார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தாவீதுடைய அனுபவம் 54ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆமென். 54ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். உற்சாகத்தோடு நான் உனக்கு பலியிடுவேன். எப்படி கர்த்தரை துதித்தாரா? உற்சாகத்தோடு கர்த்தரை துதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றால் என்ன வர வேண்டும்? உற்சாகம் வர வேண்டும். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிப்பதில் ஒரு ஆர்வம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அத ஃபாதர் பாடிக்கிறாரு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அப்ப கர்த்தரை ஆராதிப்பதில் துதிப்பதில் உங்களுக்கு என்ன வர வேண்டும்? ஒரு ஆர்வம் பிறக்க வேண்டும், ஒரு உற்சாகம் பிறக்க வேண்டும். ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால் அவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். தாவீதுடைய அனுபவம் தான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே அவன் மனமகிழ்ச்சியாக இருந்தான். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு ஓடோடி வந்தான். ஹல்லேலூயா. ஓ சொல்ற கர்த்தரை ஆராதிப்பது என்றால் அவ்வளவு தாவீதுக்கு அவ்வளவு பிரியம், அவ்வளவு ஆர்வம், உற்சாகத்தோடு வந்து கர்த்தரை என்ன செய்தார்? ஆராதித்தார். அநேகருக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆர்வமே கிடையாது. ஆமென். சுத்தம். அநேகர் சொல்லி 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 ஃபோன் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாதான் ஆலயத்துக்கு வருவது. ஹல்லேலூயா. அப்படி இல்லை. ஆமென். சுத்தம். அநேகர் பார்த்துருக்கிறேன். லாக்டவுன் டைம்ல சர்ச்சு எப்போ திறக்கும், சர்ச்சு எப்போ திறக்கும், கர்த்தரை ஆராதிக்கணுமே, ஐயோ கர்த்தரை ஆராதிக்காம இருக்க முடியலையே அப்படி பழகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு ஓடோடி வர வேண்டும். ஆர்வமாய் உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்க நாம் வர வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அநேகருக்கு பார்த்தீங்கன்னா எதில் உற்சாகம் இருக்குன்னா, ஆமென் சுத்தம். ஆனால் பார்த்துருக்கேன், அப்படியே தலையெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குதும்பாங்க. ஊருக்கு போனோடனே அது கை காலில் வழியெல்லாம் தலையெல்லாம் பறந்து போயிடும். உடனே ஊருக்கு கிளம்புறது. அந்த ஊருக்கு கிளம்புறதுல ஒரு உற்சாகம் வந்துடும். ஆமென் சுத்தம். ஒரு கடைக்கு போகணும்னா ஒரு உற்சாகம் வந்துடும். ஆமென் சுத்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னா, கர்த்தரை ஆராதிக்கணும்னா அந்த உற்சாகம் வரமாட்டேங்குது. ஏன்? ஆமென். கர்த்தரை நம்ம உற்சாகத்தோடு ஆராதித்து பாருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிங்க. ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதில் எனக்கு உற்சாகமே இல்லை ஆண்டவரே, நான் உற்சாகத்தோடு போய் ஆராதிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று அவர் வேண்டிக் கொண்டது போல நம்மளும் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு உற்சாகத்தை தந்து நாம் அவரை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாவீதுடைய அனுபவம் 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் ஹல்லேலூயா பின்பகுதி சொல்ல நான் வாசிக்கிறேன். அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை துதிப்பேன். தாவீதுடைய அனுபவம், இன்னும் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். இதுவரை துதிச்சாச்சு, அது பத்தாது. இன்னும் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் 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 கர்த்தரை துதிப்பேன் என்றுதான் அனுபவம் தான் தாவீதுக்கு காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் சுத்தம் இன்னும் கர்த்தரை துதிக்க வேண்டும். இதுவரை கர்த்தரை துதித்தது பத்தாது, இன்னும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ சுத்தம். 11ஆம் வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், இன்னும் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். அதே போல 3ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலும் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்த வேண்டும், இன்னும் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் கர்த்தரை துதிப்பதில் நமக்கு ஒரு நாள் திருப்தி உண்டாகவே கூடாது. போதும் நம்ம பாடல் பாடி கர்த்தரை துதிச்சது போதும் என்று நமக்கு ஒரு நாள் திருப்தி வரவே கூடாது. இன்னும் கர்த்தரை நாம் துதித்து அவரை ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாவீதுடைய அனுபவம் ஆமென் சுத்தம் 34ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம்
அவர் மாத்திரம் கர்த்தரை துதிக்கிறவராக அல்ல, அவர் சொல்லுகிறார், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். அவர் மாத்திரம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக அல்ல, எல்லாரும் இணைந்து எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லுகிறார். எல்லாரும் கூப்பிடுகிறார், வாங்க வாங்க வாங்க, நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன், எல்லாரும் கூட வாங்க, எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை அப்படி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அநேகர் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து அவங்க குடும்பத்தில் அவங்க ஒரு ஆள் மட்டும் உட்காந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி பாடிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் தட்டி எழுப்புங்க, எழுப்பி வாங்க குடும்ப ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் டீயை போட்டு கொடுத்து எழுப்பி விடுங்க, எல்லாரோடும் இணைந்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க எல்லாரும் எழுத்துக்கிட்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தர் விட்டுறக்கூடாது. ஆமென். சுத்தம். அநேகர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மொய் செய்வது போல வீட்டில் ஒருத்தர் தான் ஆலயத்துக்கு போவது. இன்னைக்கு நான் போயிட்டேன், நாளைக்கு நீ போ அப்படின்னு சொல்லி, இதுனா கல்யாண வீடா? ஓ சுத்தம். அப்படி இல்லை, மொத்தமா குடும்பமாக எல்லாரும் ஒரு குலமும் பின்வைக்கப்படாதபடிக்கு எல்லாரும் அத்தனை பேரும் கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும். ஹல்லேலூயா. முடியுமென்றால் உங்க தெருவில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தரை கூப்பிட்டு வாங்க. சொல்லுங்க, நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், என்னோடு கூட இணைந்து எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வாங்க என்று நீங்க கர்த்தரை துதித்து ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எனக்கு மிகுந்த ஒரு பாரம் உண்டானது. ஆமென். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நாங்கள் போவோம். ஸ்தோத்திரம். வேக வேகமா போவோம் ஆலயத்துக்கு. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆலயத்துக்கு போகிறத வேகமாக போகிறத அங்கே எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் பார்ப்பாங்க, இப்படியே பார்ப்பாங்க. ஆமென். நான் யோசித்து பார்ப்பேன், எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே போவோம், அவங்க நம்மளை இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம கூட அவங்க கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும் அல்லவா? ஆமென். அதற்காக பல நாட்கள் நான் ஜெபித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே நாம் ஆலயத்துக்கு போகிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டும் என்று அல்ல, அவங்களும் நம்மோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என்னோடு கூட இணைந்து கர்த்தரை நாம் ஒருமித்து கர்த்தரை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னது போல நம்முடைய தெருவில் இருக்கிற ஜனங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் எல்லாரும் இணைந்து நாம் கர்த்தரை ஒருமித்து ஆராதிக்க நாம் ஓடோடி ஆலயத்துக்கு வர வேண்டும். காரணம், நம்முடைய தேவன் ஒருவரே பெரியவர், நம்முடைய தேவன் மாறாதவர், அவரை நாம் உயர்த்துவோம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓ சுந்தரம். தாவீதுடைய அனுபவம் ஒரு 7 காரியத்தை உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். தாவீது எக்காலத்திலும் எப்போதும் கர்த்தரை துதித்தார், முழு இதயத்தோடும் கர்த்தரை துதித்தார், கர்த்தரை பாடி கர்த்தரை துதித்தார், இசை கருவிகளோடு கர்த்தரை துதித்தார், உற்சாகத்தோடு கர்த்தரை துதித்தார், இன்னும் 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 ஆமென் தாகத்தோடு கர்த்தரை துதித்தார். ஹல்லேலூயா. எல்லாரோடும் இணைந்து ஒருமித்து கர்த்தரை தாவீது துதிக்கிறவராக காணப்பட்டார். ஹல்லேலூயா. எனவே தாவீதுக்கு வந்ததான ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து அதை மாத்திரம் ஒரு 2 காரியத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது கர்த்தரை துதித்தபடியினால் கர்த்தர் அவருக்கு செய்த ஆசீர்வாதங்கள் என்ன? 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. ஹல்லேலூயா. தாவீதுடைய அனுபவம், ஆடுகளுக்கு பின்னாக நடந்து கொண்டிருந்தார், ஆடுகளுக்கு பின்பாக அழைத்து கொண்டிருந்தார். யோசித்து பாருங்க, ஆடுகளுக்கு பின்னால சொல்லி ஆடை மேய்ச்சிட்டு இருந்தவரை ஆண்டவர் சொல்லுகிறார், ஆட்டு மந்தியை விட்டு பிரித்தெடுத்து ஆமென் சுத்தம் ஜனங்களுக்கு தலைவனாக கர்த்தர் ஆமென் இந்த தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார், ஜனங்களுக்கு அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். படிப்படியாக தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்தது. காரணம், தாவீது கர்த்தரை ஆராதிக்கிறவராக இருந்தார். இந்த ஆடுகளுக்கு பின்னாக அழைத்து கொண்டிருந்த பொழுது தாவீது கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார். அந்த வனாந்திரத்திலே யாரும் இல்லாத இடத்துல கர்த்தரை துதித்தார். அந்த தாவீதை கர்த்தர் ஆமென் ராஜாவாக உயர்த்தினார் என்றால் உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில் உயர்வுகள், முன்னேற்றங்கள் படிப்படியாக வரும். ஆமென். உயர்வுகள் உங்களை தேடி வரும். வனாந்திரத்தில் இருந்த தாவீதை தேடி உயர்வுகள் வந்தது போல உங்களை தேடி உயர்வுகள் வரும், உங்களை தேடி ஆசீர்வாதங்கள் வரும், உங்களை தேடி நன்மைகள் வரும். எனவே கர்த்தரை நாம் உயர்த்துவோம், கர்த்தரை நாம் ஆராதிப்போம், தேவன் நம்மை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, ஆமென் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீ போன இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து என்று சொல்லப்படுகிறது.
தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாராம்? அவரோடு கூட இருந்தார். தாவீதுக்கு முன்பாக இருந்த எல்லா சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கினார். ஹல்லேலூயா. ஓ சுத்ரம், பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவீது என்றதான பெயர் எவ்வளவு ஒரு மேன்மையாக இருக்கிறது. ஆமீன். நம்முடைய ஆண்டவரே தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். தாவீதின் வேர் என்று அழைக்கப்படுகிறார். தாவீதின் திறவுகளை உடையவர் என்று நம்முடைய ஆண்டவரை அழைக்கப்படுகிறார். அந்த அளவுக்கு தாவீதினுடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தினார் என்றால் ஆமீன், காரணம் தாவீது கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார். நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஓ சுத்தம், தாவீது கர்த்தர் உயர்த்துவதற்கு காரணம் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால் அவனுடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய மகனாகிய சாலமோன் எழும்பி ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். ஆமீன். அவனுக்கு கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். ஒரு சிறந்த ராஜாவாக சாலமோனை கர்த்தர் மாற்றினார். இதற்கு முக்கிய காரணம் என்ன? அவனுடைய தகப்பனாகிய தாவீது. ஹல்லேலூயா. ஓ சுதரம், ஆண்டவர் சொல்கிறார், உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்தேன், நான் உன்னை ராஜாவாக்கினேன், நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன் என்று கர்த்தர் சாலமோனுக்கு பலமுறை சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள் என்றால் உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள் என்றால் உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள் என்றால் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை தேவன் தருவார். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கர்த்தர் தருவார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். நம்முடைய தலைமுறைகள், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரை நாம் உயர்த்த. எனவேதான் ஆண்டவர் நமக்கு பிரமாணத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கட்டளைகளை கை கொள்கிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறேன். கர்த்தரை உண்மையாக அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தலைமுறைகளை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ சுத்ரம், தாவீதுடைய தலைமுறைகள் பல தலைமுறைகளுக்கு தாவீதின் நிமித்தம் கர்த்தர் இரக்கம் செய்தார். ஹல்லேலூயா. சாலமோனுக்கு பிறகு ஆமென் சுத்ரம், அந்த ராஜ்ய பரம் 2ஆக பிரிந்தது. ஓ சுத்ரம், யூதா இஸ்ரவேல், வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று 2ஆக அந்த ராஜ்யம் பிரிந்தது. ஆனாலும் யூதா கோத்திரத்துக்கு, அந்த யூதா தேசத்துக்கு ஆமென் சுத்ரம் கர்த்தர் இறங்கினார். ஆமென். பல மோசமான தேவனுக்கு பிரியமில்லாத ராஜாக்கள் எழுப்பினாலும் கர்த்தர் அந்த ராஜாக்களுக்கு இறங்கினார். காரணம் என்னவென்றால் அவன் தாவீதினுடைய தலைமுறை. ஓ தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் கர்த்தர் இரக்கம் செய்தார். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கணுமா? ஓ சுத்ரம், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தணுமா? நீங்க கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், தாவீதை போல கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய தலைமுறைகள் 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் இந்த மாதம் நமக்கு ஒரு துதியின் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. எல்லா கண்களை மூடி ஆண்டவர் ஸ்தோத்திரம் அனுபவம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த உடைய கிருபைக்காக நன்றி. இந்த மாதம் ஒரு துதி மாதமாக எங்களுக்கு நீர் தருகிறபடினாலும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் இன்னும் விடுதலையோடு உண்மை நாங்கள் துதித்து ஆராதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் இந்த ஆராதனை பங்கு பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட இன்றைக்கும் எப்பொழுதும் நீடித்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.